வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 குரு பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவானானது காலபுருஷனின் 5வது ராசி. இந்த சிம்ம ராசி உங்களுக்கு பாக்கியாதிபதி. இந்த குரு பகவான் 2 வீட்டுக்கு அதிபதியாக வர்றாரு. பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி, 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. பாக்கிய அஷ்டமாதிபதியாக வர்றாரு. இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் வருகிற குரு பயிற்சியில் 10ஆம் இடம், காலபுருஷனின் 10ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ளே வர்றாரு. மே 1ஆம் தேதி அன்னைக்கு சஞ்சரிக்கிறாரு. இந்த குரு பகவான் அதிக சுபமுள்ள பிளானட்டு. இந்த பூமிக்கு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா பல மடங்கு உருவத்தில் பெரிய பிளானட்டு. சூரியனிடமிருந்து சூரிய ஒளியை வாங்கி அதை பல மடங்கு ரிப்ளே பண்ணி அவருடைய ரசாயன கலவையினால் ஒரு தங்கம் போல் ஜொலித்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிற எல்லா விதமான தோஷத்தையும் விளக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கண்டசனியாக இருக்கிறாரு. 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, கூட்டாளி, சமுதாயத்தில் போக்கஸ் ஆகிறது, சமுதாயத்தில் சிறு சிறு இடைஞ்சல் ஆகிறது. ஒரு வெளியில் போனோம்னா அந்த காரியம் தடங்கலாகிறது. அப்போ குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. அப்புறம் கூட்டாளிகளால் கொஞ்சம் வம்பு தும்புகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி சனி பகவான் உங்களுக்கு உங்கள் சமுதாயத்து மூலிமா சிறு சிறு தடங்களையும் ஒரு இடைஞ்சல்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாபெரும் உங்களுக்கு பாக்கியாதிபதியான அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல அவர் இருந்து, அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் அதிகமான சுபத்தன்மை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 2ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா தன வரவை கொடுக்குறாரு. பணத்தை ஏற்கனவே அவர் தனக்காரகன், புத்திரக்காரகன். எதையுமே நேர் வழியில் கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறனால குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விலகும். பணம் எங்கெங்கே உங்களுக்கு தடைப்பட்டு இருக்குதோ, தொழிலில் பணத்தினால பிரச்சனையோ எல்லாத்தையும் அதை சரி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு வாக்கில் வாக்கு பலிதம் ஏற்படுத்துவார். அப்போது ஒரு பக்கம் நம்ம ஒரு கடனை கேட்டாலுமே அந்த கடன் உடனடியாக உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அந்த 10ஆம் இடமான ரிஷபராசியில் அவர் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் நல்ல போக்கஸ் ஏற்படுத்தி, அதனால் தன லாபத்தை ஏற்படுத்தி, அப்புறம் கல்யாணத்தில் இருக்கிற சில சில தடங்களை விலக்கி உடனே உங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். இந்த விருச்சிக மனையாக வருது. அந்த விருச்சிக ராசியை அந்த குரு பகவான் பார்க்குறனால உங்களுக்கு 4ஆம் இடமாக வர்றதுனால கல்வியில் முன்னேற்றம், உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறது, தாயாருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறது, சிறுதூர பயணத்தில் உங்களுக்கு நல்ல பலாபலனை ஏற்படுத்துறது, கல்வியில் தடங்களாக இருந்த அந்த படிப்பு விஷயத்தில் ஒரு மேல் டிகிரி பண்ணணும், அதில் தடங்களாகவே இருக்குன்னா அருமையான பலாபலனை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வீடு கட்டுறதில் தடங்கள் இருந்தாலும் அதை உடனே சரி பண்ணி புது வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. 6ஆம் இடமான அந்த மகரமனை அவர் 9ஆம் பார்வையால் பார்க்குறனால உங்களுக்கு 6ஆம் இடம்ங்கிறது அந்த மகரமனையாக வர்றதுனால தொழிலில் நல்ல
போக்கை செயற்படுத்துறது, கடன், வம்பு, தும்பு, வழக்கு, எந்த வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கில் வந்து வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துறது, கடனால் எதிரினால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவர் ஒழித்து அந்த எதிரிக்கிட்ட இருந்து சத்ரு, ருக, ருண, வம்பு, வழக்கு, அந்த கடங்கார ஸ்தானமான அந்த 6ஆம் இடத்தை வந்து அவர் 9ஆம் பார்வையால் சகல சுவிசத்தையும் ஏற்படுத்தி எல்லா விதமான வழக்கு, கடனிலிருந்து உடனடியாக உங்களை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். தொழிலில் வந்து ஏற்பட்ட கடனை வந்து அதை நீங்கள் நல்ல முறையாக அடைச்சிருவீங்க. எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துகிறாரு. 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுடைய தகப்பனுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு சகல சுவிசத்தையும் அருள்பாலிக்க வேண்டும் என்று ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.